கோவாவில் லைராய் தேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. 50க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். கோவா தலைநகர் பனாஜியில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஷ்ரிகாவ் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லைராய் தேவி கோயில் உள்ளது. கோயிலில் ஆண்டுதோறும் ஜாத்ரா எனப்படும் பிரசித்தி பெற்ற திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழா நேற்று தொடங்கிய நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். 1000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பக்தர்களின் கூட்டத்தை கண்காணிக்க ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டன. இந்நிலையில் சரிவான பாதையில் சென்றபோது திடீரென கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு கோவா மருத்துவக் கல்லூரி மற்றும் மாவுசாவில் உள்ள வடக்கு கோவா மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். விபத்தை தொடர்ந்து மாநில அரசை தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி, மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என உறுதியளித்திருப்பதாகவும் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். அடுத்த 3 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்த அரசு விழாக்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்.